தெரியாத ஒரு ஃபேக்ட்ல இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நோட்டான்ற ஒரு விஷயத்தை நம்மள அறியாமே கேள்விப்பட்டோம். உதாரணத்துக்கு ஓட்டு போற இடத்துல நம்ம நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்திருப்போம். அதுக்குரிய சின்னமும் அங்க பார்த்திருப்போம். அதுல இந்த நோட்டாவும் இருக்கும். இந்த நோட்டாக்கு என்னதுதான் மீனிங் பார்த்தா நன் ஆஃப் த அபோவ், அதாவது இந்த இதுல உள்ள யாருக்குமே எனக்கு ஓட்டு போட பிடிக்கல, அப்போ நான் இந்த நோட்டாக்கு ஓட்டளிக்கிறேன்ற ஒரு விதத்தமா தான் அந்த நோட்டான்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஏன் இதை பத்தி பேசணும்னு பார்த்தா 2024 பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பா சொல்ல போனா மத்திய பிரதேசல இண்டோர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாராளுமன்ற தொகுதியில இதுவரைக்கும் நோட்டாலே பதிவாகாத அளவுக்கு 2 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு. இதுவரைக்கும் நடந்த பாராளுமன்ற தொகுதியில் எந்த ஒரு தேர்தலையுமே இந்த அளவு ஓட்டு பதிவானது கிடையாது. சரி, இப்போ நோட்டாக்கு அதிகமான ஓட்டு போயிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த நோட்டான்ற ஒரு விஷயத்தை 2013 வருஷம் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட நீங்க தயவு செய்து நோட்டான்ற ஒரு முறையை கொண்டு வான்னு சொல்றாங்க. அதை கேட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் நோட்டான்னு கொண்டு வராங்க. அப்படி நோட்டாவை கொண்டு வந்தா ஒரு தொகுதியில நோட்டா அதிகமாக ஓட்டு பெற்றுச்சு, அதுக்கு அடுத்து 2வதா யார் இருக்காங்களோ அவங்கள தான் வெற்றியாளர்னு சொல்லி அந்த தொகுதியில் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க.